நேயர்களே, இந்திய நாடாளுமன்ற தேர்தல் எப்போது என்பதற்கான தேதி நாளை மதியம் 3 மணி அளவில் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. நாளை நமக்கு என்னைக்கு தேர்தல் அப்படிங்கிற தேதி நமக்கு நாளை மதியம் தெரிந்துவிடும். அந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ராஜா, விரிவா சொல்லுங்க இது பற்றி. வணக்கம். அதாவது மக்களவை தேர்தல் தேதி என்று என்பது குறித்த கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. நாளை பிற்பகல் 3 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதற்கான அட்டவணை தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் இன்று காலை ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் இது தொடர்பாக சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்றது. புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட 2 தேர்தல் ஆணையர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். தேர்தலை எவ்வாறு நடத்துவது, அதாவது 2019 ஆண்டு நடத்தப்பட்ட அந்த 7 கட்டங்களாகவும் இதே முறையும் இந்த முறை பின்பற்றுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த புதியதாக பொறுப்பெடுத்த தேர்தல் ஆணையர்களுக்கு இதை விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த முக்கிய அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. நாளை செய்தியாளர் சந்திப்பில் மக்களவை தேர்தலை ஒட்டி சில மாநிலங்களில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆந்திரா, அருணாச்சல் பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை ஒட்டி இந்த 7 கட்டங்களாக நடைபெறுவதால் மேலும் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் முதல் கட்டத்திலேயே ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை பிற்பகல் 3 மணி அளவில் இந்த முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற இருக்கிறது. ரைட், நன்றி ராஜா கூடுதல் விவரங்களுக்கு. நாளை மதியம் 3 மணிக்கு தேர்தல் ஆணையர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அதில் ஒட்டுமொத்தமாக மக்களவை தேர்தல் என்றைக்கு நடைபெற போகிறது, எத்தனை கட்டங்களாக நடைபெற போகிறது, எந்தெந்த மாநிலத்தில் என்னைக்கு தேர்தல், தமிழ்நாட்டில் நமக்கு என்னைக்கு தேர்தல் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு அது தெரிந்துவிடும். அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும். அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படிங்கிறது வந்துடும். அரசினுடைய எந்த செயல்பாடும் புதிய அறிவிப்புகளும் நாளை மதியம் 3 மணிக்கு மேலே கொடுக்க முடியாது. புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. புதிய செயல்பாடுகளை அரசு எதுவும் தொடங்க முடியாது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும். நாளை மதியம் 3 மணிக்கு மேலே இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான உடனேயே அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்டும் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தேதி என்று இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நாடே காத்திருக்கிறது. அந்த அறிவிப்பு நாளை வெளியாக இருக்கிறது என்கிற முக்கிய செய்தியை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.